பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்கள். ஐ வெல்கம் அண்ட் greet you all in the mighty name of Jesus Christ. கர்த்தருக்கு உண்டாகட்டும். தேவன் தந்த புதிய மாதத்திலே தேவனுடைய வார்த்தைக்காக ஒருங்கிணைந்து செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நம்மை தாங்கின கர்த்தர் இனியும் நம்மை நடத்துவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம், The book of Ezekiel, chapter 36, verse 9 and 11. எல்லோரும் சேர்ந்து 9ஆம் வசனத்தையும் 11வது வசனத்தையும் நாம் இணைந்து வாசிப்போம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சேரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எல்லா கைகளை உயர்த்தி எங்கள் ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தனார் சிலுவை நாயகன் இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகளை எனக்கென்றும் எங்களுக்கென்றும் எங்கள் குடும்பத்திற்கென்றும் ஊழியத்திற்கென்றும் எங்கள் தேவாதி தேவனுடைய பாதத்தை நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் பூரணமாய் நிலை நிற்கும்படிக்கு எங்கள் உரிமையாய் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஐயா, எங்களையும் எங்களுடைய கரங்களையும் நீ ஸ்திரப்படுத்தி இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் எங்கள் பாத்திரங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் பேசுவீராக, நீரே நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். So nice to see you in the presence of the Lord. எல்லாம் ஒருவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேவனுடைய சந்நிதியில் உங்களை காண்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இஸ்ரவேலின் மலைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம் இது. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் எத்தனை முறை படித்திருந்தாலும் அவர்கள் செயல்படுகிற இந்த நேரம்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பூரணமாய் நிறைவேறுகிறவைகளாக இருக்கின்றன. தேவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை ஒரு பொழுதும் அவர் மாற்றி போடுவது இல்லை. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதனும் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. பாருங்கள், இப்பொழுதுதான் ஆரம்பித்தது. 2 மாதங்கள் முடித்து விட்டோம். இன்று 3வது மாதத்தில் வந்து நிற்கிறோம். ஒரு நிமிடம் திரும்பி பாருங்களேன். நேற்று மாலை ஆராதனை வந்திருந்து உங்களுக்கு தெரியும். என்ன அருமையான தெய்வ பிரசன்னம் பாருங்கள். நம்மாலே கூடாத காரியங்கள் எல்லாவற்றையும் அற்புதமாய் மாற்றி தருகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அந்த ஒரே ஒரு ஆராதனை, ஒரே ஒரு ஜீவ பலி, அது செலுத்த ஆரம்பிக்கிற பொழுது அந்த தெய்வ பிரசன்னம் நம்மை தேடி ஓடி வருகிறது. அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறுவதில்லை. நாம் அநேக வேளையில் விழுந்து போகிறோம், அநேக வேளையில் அவரை விட்டு விடுகிறோம், அநேக வேளையில் சோர்ந்து போகிறோம். ஆனால் அவரோ என்றென்றும் நம்மை காத்துக்கொள்ளுகிறவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். அவர் முன்னும் புறமும் இருந்து நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தேடி நம்மை ஓடி வருகிறவர். ஜெபத்தின் வெளியில் ஆவியில் உணர்கிறது உண்டு. அநேகர் பாதாளத்தில் சென்று விட்டால் அங்கு போய் ஆண்டவரத்தில் கெஞ்சி கேட்கிறார்கள். ஆண்டவரே, இன்னும் ஒரு விஷயம் எனக்கு ஒரு நேரம் தாரும். எப்படியாக நான் உம்மிடத்தில் உண்மையாக இருப்பேன். இன்னும் எனக்கு கொஞ்சம் நேரம் தார, நான் மீண்டும் மனம் திரும்புவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும் என்று. இல்லை, அங்கே போனால் ஒன்றும் கேட்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் ஆண்டவரோட என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் அவரோட நெருங்கி ஜீவிக்கலாம். எப்பொழுதெல்லாம் அவரை கூப்பிடுகிறோமோ அவர் ஓடி வந்து விடுகிறார். என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களே, அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த அந்த தேவன் நம்மை கைவிடுவது இல்லை. இந்த மாதத்தில் ஆண்டு பேசுகிற அற்புதமான வார்த்தைகளை பாருங்கள். உங்கள் பட்சத்தில் இருந்து, ஒரு நல்ல ஒரு ஆமென் சொன்னோம். ஐ வில் பி வித் யூ. உங்கள் அருகில் இருந்து, ஒரு பட்சத்தில் நான் இருப்பேன். இதுக்கு மேலே ஒரு பெரிய வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. அவருடன் இருந்தால் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். அவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய காரியங்கள் செவ்வையாகும். கலக்கங்கள் தேவையில்லை, கவலைகள் தேவையில்லை. இதெல்லாம் புதியதான ஒரு மாதத்தின் ஆரம்பம் மாத்திரமல்ல, புதிய வாக்குத்தத்தத்தின் ஆரம்பமும் கூட. இந்த வாக்குத்தத்தம் மார்ச் 31ஆம் தேதி வந்த உடனே அதை வச்சு லாக் பண்ணிட மாட்டாருங்க. நம்ம தேவனுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டதாய் தான் இருக்கிறது. இட்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன். எந்த வேளையில் நம்ம திறந்திருக்கிறது.
அவர் சொல்லிவிட்டால் அதை செய்து முடிப்பார். அதை முடிவு பரிந்தும் நடத்துவார். நமது பட்சத்திலிருந்து நம்மை கண்ணோக்குகிற ஒரு ஆவியை கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட அனுப்புகிறார். அது அடுத்தது பாருங்கள், உங்களை கண்ணோக்குவேன். ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி கொண்டே இருக்க போகிறார். அவருடைய பார்வையிலிருந்து நீங்க தப்பவே முடியாது. நல்லவராக சொல்லுவோமே, அவர் பார்வையிலிருந்து நம்ம தப்பவே முடியாது. நம்ம செய்யலை, எப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம், இந்த காரியங்கள் அந்த காரியங்கள். சில வேளை ஆண்டவரே ரொம்ப சமையலே உட்காந்துட்டேன், நான் ஜெபிக்க முடியல, இதெல்லாம் அலுவல்களே அதிகமாயிட்டேன், நான் ஜெபிக்க முடியலன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நம்ம தப்ப முடியாது. கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றுவார், நாமும் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். அவர் கொடுத்த தரிசனத்தின் ஓட்டங்களை செவ்வையாய் ஓடி முடிக்க வேண்டும். முன்பதாக பிசாசை கட்டி வைக்க வேண்டும். நம்முடைய ஊழியம் நிறைவேறாததற்கு சில தடைகள் உண்டு என்றால், நம்ம ஜெப வேளை நிறைவேறாததற்கு காரியம் உண்டு என்றால், முதலாவது சத்துருவை கடிந்து வைக்கணும். முதல்ல அவனை கட்டி தூக்கி எரிஞ்சிட்டு அதன் பிறகு வெற்றியோடு நம்ம பிரவேசிக்க முடியும். அதற்கு தான் தொடர் ஜெபம் அவசியம். அவர் நம்மை கண்ணோக்குகிறவர். எனவே இரவும் பகலும் ஆண்டவரை தேடுகிறதிலும் அவரை பற்றி கொள்ளுகிறதிலும் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் நிற்க வேண்டும். அவர் நம்மோடு இருப்பார், கண்ணோக்குவார், கரெக்டாக கவனிச்சுட்டே இருப்பார். இது எங்கே போகுது, எங்கே விளையாடுது, எங்கே சேட்டை பண்ணுது, எங்கே விட்டுட்டு ஓடுது, எல்லாம் கவனித்து நம்ம பாதுகாத்து கொண்டே இருப்பார், கண்காணித்து கொண்டே இருப்பார். நாம் எங்கேயும் அசைய தேவையில்லை. மூன்றாவது முக்கியமான விஷயம், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஒரு அல்லேலூயா. அவருடைய விதைகள் கற்பாறைகளில் தூவி கொண்டு போகிற விதைகள் அல்ல. இது நல்ல விதை. நம்ம இதயம் கல்லான இதயமாக இருக்குமானால் ஒருவேளை மேலாக விழுந்து முளைக்கிற ஒரு விதையாக இருக்குமானாலும் அவர் அதை அப்படி விட்டு போகிறதில்லை. நல்லா அதை எடுத்து பண்படுத்துகிறார். அதனுடைய களைகள் எல்லாம் நீக்குகிறார். தேவையில்லாத அனைத்து காரியங்களையும் எடுத்து போடுகிறார். எதெல்லாம் அவருக்கும் நமக்கும் தடையாக இருக்கோ எல்லாத்தையும் அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி நல்ல உரம் போட்டு, உரம் அல்லேலூயா, நல்ல உரம் போட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அது நல்ல விளைச்சலுக்கு ஆயத்தமாகிற பொழுது வாக்குத்தத்தங்களை விதைக்கிறார். அவ்வளவுதாங்க. நீ பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அவர் மூலமாய் கொடுக்குற கனிகள் ஒரு நாள் தளர்ந்து போகாது. ஆமென். அவருடைய கனி நிறைவாக இருக்கும். பண்படுத்தி விதைத்து விட்டு அவர் மரத்தை பார்த்தாருன்னா அதில் கனிகள் நிறைந்திருக்கணும். ராமன் சொல்லுவோம், கனிகள் நிறைந்திருக்கணும். இலைகள் அவிழ்தத்துக்கு உரியவைகளாக இருக்கணும். அதில் ஒன்று சேதமில்லாமல் அழகான கர்த்தருக்கு பிரியமுள்ள கனிதரும் விருட்சமாய் நீங்களும் நான் வளர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் பண்படுத்துவார். இதயத்தை திறந்து ஒப்புக் கொடுங்கள். இந்த மாதம் கர்த்தர் வார்த்தைகளினால் நம்மை பண்படுத்தி விதைக்கப்பட்டு கனிகளாய் மாற்றப் போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் கொடுத்த வார்த்தையின் அடுத்த பகுதி 11ஆம் அதிகாரம் பிற்பகுதி, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். வராமல் சொல்லுவோமே, நம்முடைய சீர் இதுவரைக்கும் எப்படி ஆசீர்வாதம் இருந்ததோ அதை விட இன்னும் மேலான ஒரு ஆசீர்வாதம். எப்பவுமே ஆவிக்குரிய பாதையில் நற்சீரை நாம் விரும்புவோம். ஆனால் இவைகள் எல்லாம் மிகுந்த அழகாய் நேர்த்தியாய் நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் செவிப்படுத்துகிறார். கலங்கி விடாதீர்கள். கடந்த மாதத்திலே நாம் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கொஞ்சம் அல்ல, விளையாட்டும் அல்ல, எல்லாம் கடினமானவைகள், இக்கட்டானவைகள், வேதனை நிறைந்தவைகள். ஆனால் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே நற்சீரை உண்டாக செய்வார். எதை குறித்தும் பயப்படாதீர்கள். வியாதிகளோ சூழ்நிலைகளோ, குழந்தைகளை குறித்த காரியங்களோ, அல்லது நம்முடைய வேலையை குறித்த காரியமோ, குடும்பத்தின் ரட்சிப்பின் காரியமோ ஆயத்தப்பட்டு கொண்டே இருங்கள். அந்த நற்சீர் நம் அருகிலே வந்திருக்கிறது. உங்கள் அருகில் இருந்து கண்ணோக்குகிற அந்த கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஜெபத்தின் ஆவினால் நிரப்புவார், வார்த்தைகளின் ஆவினால் நிரப்புவார், பரிபூரணத்தினால் நிரப்புவார். கடைசியாக இந்த வார்த்தைகளுக்கு உறுதியாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்லுகிறார் பாருங்களேன், அதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படியானால் இந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கர்த்தர் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Lord, it will definitely happen. அதனால் நான் கர்த்தர் அறிந்து கொள்வீர்கள். You shall know that I am the Lord. நான் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். காரணம், நான் உன் பட்சத்தில் இருக்க போகிறேன், உன்னை கண்ணோக்க போகிறேன், உன்னை பண்படுத்த போகிறேன், உன்னை நடத்த போகிறேன், நற்சீர் உண்டாக செய்ய போகிறேன். இவைகளெல்லாம் நான் நிறைவேற்றுகிற பொழுது நான் உன்னை கைவிடாத கர்த்தர் என்றும், உன்னுடைய நேசர் என்றும், உன் இதயத்துக்கேற்ற உன் ராஜா என்றும் நீ அறிந்து கொள்ளுவாய். அதே வேளையில் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம் ஆண்டவருக்கென்று நம்முடைய வாழ்க்கை திறந்து கொடுப்போம். அவர் பண்படுத்துகிற வேளையிலே அதில் தேவையில்லாத காரியங்களை புறம்பாக்கி போடுவார். தேவையில்லாத கலைகளை புறம்பாக்கி போடுவார். சிந்தனைகளை
புறம்பாக்கி போடுவார். சில இடத்துல ஆட்களையும் புறம்பாக்கி போடுவார். சந்தோஷமாய் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது இந்த பந்தம் அந்த பந்தம்லாம் நம்ம வச்சுட்டு இருக்க கூடாது. எந்த பந்தத்தினால தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போகிறதோ அவைகளை கர்த்தர் நம்மை விட்டு நிர்மூலமாக்குவார். அதுதான் தேவனுடைய பிரசன்னம், அதுதான் தேவனுடைய வாக்கு தத்தம். எனவே தைரியமாயிருங்கள். இந்த மாதத்தில் குடும்பத்திலும் நம்முடைய ஊழியத்திலும் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்பதை இன்று உங்கள் ஜெபத்தில் நீங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் ஐயனே, நான் என்ன செய்ய வேண்டும்? உமது சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். உங்களுடைய கிருபைகளை அறிந்து கொள்ள எனக்கு ஞானம் வேண்டும் என்று பெற்றுக்கொள்ளுவோம். இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் இன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு வாக்கு பண்ணினவர் நித்திய காலமாய் நமக்கு இந்த வாக்கு தத்தங்களை நிறைத்து கொடுப்பார். இதோ நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன். பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எல்லா கண்களை மூடி இந்த மாதத்தை தேவனுடைய கர்த்தர் அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. கர்த்தரின் காணிக்கைகளை படைத்து விடுவோம். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. ரிஷிகல கரதுர ரபல பரதுர. கர்த்தாதி கர்த்தனே, ராஜாதி ராஜனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உன்னதமான பிதாவே, உமக்கே ஸ்தோத்திரம். ஐயா, இந்த காலை வேளையை நாங்கள் உம்மிடத்திலே அர்ப்பணித்து எங்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள் வரைக்கும் எங்களை காத்து வந்தீர். இதுவரை எங்களை தாங்கினவர் இனியும் நடத்துவீராக. இப்பொழுதும் நாங்கள் ஆவியில் இணைந்து ஆத்மாவில் இணைந்து எங்கள் ராஜாதி ராஜாவை போற்றும்படிக்கு எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ராஜரீக வல்லமையுடன் ராஜரீக பரிசுத்தத்துடன் நீர் எங்களை அலங்கரித்திருக்கிற தயவிற்காக நன்றி தகப்பனே. அடியாரும் இந்த பிள்ளைகளையும் இன்று கண்ணோக்குவீராக. இதில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை, பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இவர்களுக்குள்ளாக செயல்படும்படி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த மாதம் முழுவதும் பரிசுத்தத்தினால் அலங்கரித்தார்கள். எங்களுக்கும் உமக்கும் உள்ள பந்தம் பரிசுத்த பந்தமாய் ஜெயம் பெற கர்த்தர் அனுகிரகம் செய்தார்கள், ஆசீர்வதித்தார்கள். சாபங்களை ஜெயம் பெற்ற கர்த்தர், சிலுவையில் சுமந்த கர்த்தர் எங்கள் விடுதலை ஆக்குவீராக. உலகத்தின் வியாதிகளோ உலகத்தின் சாபங்களோ ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாத படிக்கு, எங்கள் ஆத்துமாவை சேதப்படுத்தாத படிக்கு உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்குள் மூழ்கடித்து நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுடைய சிந்தனைகளை உச்ச தலை முதல் உள்ள கால் வரை, கரத்தின் செயல்களை, சரீரத்தின் செயல்களை கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவீராக, மாற்றுவீராக. உமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சாத்தானுடைய கிரியைகளுக்கும் எங்கள் சிந்தையிலும் நாங்கள் துணை போகாமல் எதிர்த்து நின்று அவனை துரத்தி அடித்து உமது நாமத்தினால் ஜெயம் எடுக்க எங்களுக்கு தேவ கிருபை பூரணமாய் விளங்குவதாக. நாவுகள் துதிகளின் பலிகளினால் நிரம்பி இருக்கட்டும். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று இருக்கிறதே, நாங்கள் பாடி துதித்து உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்திருள். இரவும் பகலும் சந்தோஷமாயிருக்க கிருபித்தார். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்க கர்த்தர் கட்டளை கொடுத்தருளும். இரவும் பகலும் உம்மோடு கூட பேசி கொண்டிருப்பதற்கு அனுகிரகம் தாருமையா. வேண்டி வேறு கதியிலேயே நீரே எங்கள் தேவன், செவ்வையாய் நடந்து இந்த மாதத்தை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் அலங்கரித்து ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளை, அவர் வீட்டார் அனைவரையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியே ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு மிராக்கிள் செல்லும் தேவனுடைய நாமத்தில் வல்லமை ஆசீர்வதிக்கப்படும்படி உம்முடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஐயா, நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். சாத்தான் வெட்கப்பட்டபடினால் நன்றி. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் உம்மோடு கூட ஏதாவது செய்து முடிக்கும்படிக்கு எங்களுக்கென்று பாரத்தை தார், ஆவியில் பாரத்தை தார். சரீரத்தில் எங்களுக்குள்ள பலவீனங்களை மாற்றி ஆவியிலே ஜெயம் பெற்றவர்களாய், ஜெப வீரர்களாய், வேதத்தை பற்றி கொள்ளுகிற வேத பாரகர்களாய் கிருபைகளை இடத்தில் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்வீராக. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. எல்லா கைகளை உயர்த்தி எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் இருக்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் பட்டணம் இயேசுவினால் தொடப்படட்டும். யுத்தங்கள் ஓயிட்டும். உடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறினாலும் தேவனுடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களை தொடுவீராக. இந்த மாதத்தில் உன்னதமான தலைவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தங்களுடைய நாவில் அறிக்கை இடும்படிக்கு சாட்சிகளை கட்டளையிடுவீராக. அங்கும் இங்கும் திரிந்து சத்தியத்தை பிரசங்கிக்கிற உங்களுடைய தேவ தாசர்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். அவர் சரீரங்கள் மேல் தேவனுடைய பலன் ஆட்கொள்ளுவதாக. நீடிய ஆயுளை கொடுத்தருளும் ராஜா. எங்கள் தேசத்துக்கு பரிசுத்தமான ஊழியர்கள், உத்தமமான ஊழியர்களை கர்த்தர் பெருக பண்ணும். ஓடி தெரிந்து கொண்டிருக்கிற ஊழியர்களை கரம் பிடித்து பலப்படுத்தி சரீரத்தில் பலன் கொடுத்தர்கள். அவ்வப்பொழுது ஓய்வு கிடைக்கட்டும். அவருடைய சத்திய அவர்களை பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள், அந்த ஊழியங்கள் எங்கள் தேசத்திற்கும் உலகத்திற்கும் அதிகமாய் தேவைப்படுகிறதப்பா. கிருபை பாராட்டும். சபைகள் ஒருங்கிணைந்து எழும்பட்டும். தேவ பிள்ளைகள் அனைவரும்
தேவனுடைய சாயலில் திருப்தியாகும்படிக்கு தேவன் பக்கம் திரும்புவார்களாக. தேசத்தின் ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுவார்களாக. தேசத்தின் மேல் இருக்கிற அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதாக ராஜா. கூக்குரலிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் இருக்கிற ஒவ்வொரு ஊழியத்தின் பகுதிகளிலும் ஒவ்வொரு ஐக்கியத்தின் பகுதியிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தருள். எங்கள் ஆவியாத்மா சரீரம் கர்த்தராலே பரிசுத்தப்படுத்தப்பட்டு பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் எங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்தருள். இயேசுவின் ரத்தம் செய் சகல சாத்தானுடைய கிரிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், பாதம் படுகிறோம். ஜெபிக்கிற இந்த வெளியில் நம்முடைய சமாதானமின் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மேலும் பாய்ந்து செல்லட்டும், சந்தோஷம் பாய்ந்து செல்லட்டும், அபிஷேகம் பாய்ந்து செல்லட்டும். நீ எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது என்ற வாக்கின்படியே என் பிள்ளைகள் கர்த்தருக்காய் ஜெபிக்க கர்த்தர் வைத்தார். பணிந்து முத்தமிடுகிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபித்து பாதம் பணிந்து முத்தம் செய்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதல் நம் அனைவரோடும், நம்மை விட்டு பிறந்த எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். தேவரீர் ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்தருளும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இம்மானுவேல். So God bless you. Praise the Lord.